ஆர்கே நகர் மணி, எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் உண்மையா? நீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லி ஆகணும். ஏன் எனக்கு அந்த டவுட் வந்ததுனாக்கா, இந்த எதிர்கட்சி ஆளுங்க மீட்டிங் போடும்போது அந்த இடத்துல மட்டும் எந்த விபத்து நடக்க மாட்டேங்குது, கொடுக்குற பரிசை மட்டும் பதிவெடுத்து போடுறாங்க. ஆனா நம்ம தாவேக கட்சியில தலைவர் எங்க போனாலும் எதனா ஒரு விபத்து நடக்குது. ஒருத்தன் குப்புற விழுறான், பைக்ல விழுறான், எதனா ஒன்று ஆகுது. இதெல்லாம் எனக்கு எதிர்கட்சியால செய்த சதியா, இல்ல யாருன்னா சூனிகினி வச்சுட்டாங்களா இந்த மாதிரி தளபதி போகும்போது இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. அது எப்படிங்க கரெக்டா தளபதி கட்சி ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் எதனா ஒன்று நடக்குது. என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சூனிங்கின்னு யாருன்னா வச்சிருப்பாங்களோ? என்ன சொல்றது தெரியல. எவ்வளவு பிரச்சனைகளுங்க அவர் தாங்குற ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க தாங்க முடியும்? அப்பா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, நான் பின்னாடி வராதீங்க, தங்கைகளை தம்பிகளை அண்ணனுகளை யாரும் வராதீங்கன்னு சொல்றாரு. பட் அது மீறி நீங்க வரீங்க அப்படின்னாக்கா நீங்க பாசத்தை காட்டுறீங்க இல்லைன்னு சொன்னா, ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான எவிடன்ஸா மாறிடும் எதிர்கட்சி ஆளுங்களுக்கு. அதனால உங்க பாசம் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்.